Hello friends, வணக்கம். வெல்கம் டு பேஷன் கிச்சன். நான் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கருணக்கிழங்கு வச்சு சிம்பிளா ஒரு பக்கோடா ரெசிபி தாங்க பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கருணக்கிழங்கு 1/2 கிலோ அளவு எடுத்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா அரிஞ்சு வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி விட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டு எடுக்க போகிறோம். இது என்ன பதத்தில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கு வந்து நல்லா மசிக்கிற அளவு இருக்கணும். அந்த பதத்தில் வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிச்சுக்கிட்டு கிழங்கு மட்டும் எடுத்து நல்லா மசிச்சுக்க போகிறோம். இப்போ நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஃபைனாக மசிச்சுக்கோங்க, எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதே 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் காயிலையும் உப்பு சேர்க்கலை, அதனால் இப்போ தான் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக கருவேப்பிலை, ரெண்டுமே பொடியாக நறுக்குனதை இது கூட ஆட் பண்ணி இப்போ எல்லாமே ஒன்றா ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்க போகிறோம். எல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு துளி கூட தண்ணியே ஆட் பண்ணல. வேக வச்ச அந்த கிழங்குல இருந்த தண்ணி தான், அதை அப்படியே தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் வேணும்னா வெங்காயம் கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். கூடவே பூண்டும் வேணால் தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக வச்சுக்காதீங்க, லோ டு மீடியம் அந்த மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா போட்ட உடனே வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் கலரில் வந்துடும், அப்புறம் உள்ளே வந்து ரொம்ப மாவாட்டம் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் மீடியம் டு லோவே வச்சுக்கோங்க. வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே லைட்டாக சாஃப்ட்னஸ் இருக்கும். ஏன்னா காயில் பண்ணுறோன்றதுனால அந்த மாதிரி இருக்கும். பட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சூப்பரான ரொம்பவே கிறிஸ்பியான கருணக்கிழங்கு பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.